Dear students, so I would like to talk about 9th standard science unit 1 measurement அளவீடுகள். So in the lesson உடைய introduction, measurement is the basis of all important scientific study. அதாவது அறிவியல் சார்ந்த பிரிவுகள் அனைத்திற்கும் அளவீடுகளே அடிப்படை ஃபண்டமெண்டல், அதுதான் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் டெய்லி லைஃப். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெய்லி லைஃப் அன்றாட வாழ்க்கைக்கு என்ன பண்ணுது, ஒரு முக்கிய பங்காக இருக்குது. த வைல் ஃபைண்டிங் யுவர் ஹைட், பையிங் மில்க் ஃபார் யுவர் ஃபேமிலி, டைமிங் த ரேஸ் கம்ப்ளீட்டட் பை யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஸோ ஆன், யூ நீட் டு டேக் டு மேக் மெஷர்மெண்ட். அதாவது உன் உயரத்தை காண்பது, உன் வீட்டிற்கு பால் வாங்கிறது, உன் நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடிய நேரத்தை கால்குலேட் பண்ணுறது, டைமிங் த ரேஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மெஷர்மெண்ட். அப்போ மெஷர்மெண்ட் ஆன்சர் கொஸ்டின் லைக் ஹவு லாங், ஹவு ஹெவி அண்ட் ஹவு ஃபாஸ்ட். அதாவது எவ்வளோ நீளம், ஸோ எவ்வளோ கனம், ஹவு லாங், ஹவு ஹெவி, ஹவு ஃபாஸ்ட், எவ்வளோ வேகம். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மெஷர்மெண்ட். சரியா, அப்போ மெஷர்மெண்ட் இஸ் அபவுட் அசைனிங் எ நம்பர் டு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் ஈவெண்ட் விச் கேன் பி கம்பேர்ட் வித் அதர் ஆப்ஜெக்ட் ஆர் ஈவெண்ட். அதாவது ஒரு பொருளுடைய பண்போ அல்லது நிகழ்வையோ மற்றொரு பொருளுடைய பண்பு அல்லது நிகழ்வு கூட ஒப்பிடுவது தான் இந்த மெஷர்மெண்ட். It is defined as a determination of the size or magnitude of a quantity. சரி, ஒரு பொருளுடைய அளவு மற்றும் அதனுடைய எண் மதிப்பு இதை தீர்மானிக்கிறது தான் நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். In this lesson, you will learn about unit of measurement and the characteristic of measuring instrument. ஸோ இந்த லெசனில் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றியும் அதனுடைய கேரக்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அண்டு யூனிட், இயற்பியல் அளவு மற்றும் அதனுடைய அலகுகள். இயற்பியல் அளவு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அண்டு யூனிட். அதில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் எ குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்ட். அப்போது அளவிடக்கூடிய அளவுகளை தான் நம்ம இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிசிக்கல் குவான்டிட்டி குவான்டிட்டின்னு சொன்னால் அளவிடு. அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி கேன் பி கிளாசிஃபைடு இன்டு 2 கேட்டகரி. இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டியை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, செகண்ட் ஒன் டெரைவ்டு குவான்டிட்டி. இப்போ குவான்டிட்டி விச் கேனாட் பி மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஃபார் எனி அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆர் கால்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அதாவது அடிப்படை அளவுன்றது என்னன்னு சொன்னால் வேறு எந்த அளவீடாலையும் அளக்க முடியாது, மெஷர் பண்ண முடியாது. ஸோ அந்த குவான்டிட்டியை நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்து, மாஸு, டைமு, டெம்பரேச்சர் எக்ஸெட்ரா. குவான்டிட்டி விச் கேன் பி எக்ஸ்ப்ரெஸ்ட் இன் டேர்ம் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி யூஸ் பண்ணி அதர் குவான்டிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், வரையறுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த குவான்டிட்டியை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெரைவ்டு குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா, வால்யூம், டென்சிட்டி. Physical quantity have a numerical value and unit of measurement, say 3 kilogram. For example, suppose you are buying a 3 kilogram of vegetable in shop. ஒரு கடைக்கு போகிறோம், காய்கறி கடைக்கு, ஒரு 3 கிலோகிராம் காய்கறி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் 3 is a numerical value and kilogram is a unit. சரி, அதில் 3என்றது என்ன, எண் மதிப்பு, நியூமரிக்கல் வேல்யூ. அதில் கிலோகிராம்ன்றது யூனிட்டு. லேட்டஸ்ட் ஸ்டடி அபவுட் யூனிட்ஸ் நவ். அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு யூனிட். எ யூனிட் இஸ் ஏ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வித் விச் த அன்னோன் குவான்டிட்டிஸ் ஆர் கம்பேர்டு. அப்போது அலகு என்பது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு தெரியாத அளவு இன்னொன்று தெரிஞ்ச ஒரு அளவீடு கூட கம்பேர் பண்ணுறது. It is defined specific magnitude of a physical quantity that has been adopted by
லா ஆர் கன்வென்ஷன். அடுத்து பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீட் இஸ் a யூனிட் ஆஃப் மெஷரிங் லென்த்து. அப்போ அடி என்பது பார்த்தீங்கன்னா லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்டு. தட் மீன்ஸ் 10 feet இஸ் ஈக்குவல் டு 10 டைம். அப்போது 10 அடி என்பது ஒரு அடி என்ற வரையறுக்கப்பட்ட நீளத்தை போன்று 10 மடங்கு. சரியா? அப்போது தட் மீன்ஸ் 10 feet இஸ் ஈக்குவல் டு 10 டைம்ஸ் த டெஃபினட் ஃப்ரீ டிடர்மைன் லென்த் கால்டு ஃபீட். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், earlier different unit system were used by people from different countries. அப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லியர் பீரியடில் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு யூனிட் வந்து யூஸ் பண்ணாங்க. சம் ஆஃப் த யூனிட் சிஸ்டம் ஃபாலோவுடு ஏர்லியர் கிவன் ஃபிலோ இன் த டேபிள். அப்போ முன்னாடி என்னென்ன யூனிட்டெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ சிஜிஎஸ் சிஸ்டத்தில் லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்டு, சிஜிஎஸ் சிஸ்டத்தில் லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு சென்டிமீட்டர், மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு கிராமு, டைம் மெஷர் பண்ணுறதுக்கு செகண்டு. எஃப்ஏ சிஸ்டத்தில் லென்த்து மெஷர் பண்ணுறதுக்கு ஃபூட்டு, மாஸ் மெஷர் பண்ணுறதுக்கு பவுண்டு, டைம் மெஷர் பண்ணுறதுக்கு செகண்டு. எம்கேஏ சிஸ்டத்தில் லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு மீட்டரு, மாஸ் மெஷர் பண்ணுறதுக்கு கிலோகிராம், டைம் மெஷர் பண்ணுறதுக்கு செகண்டு. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார் there was a necessity to use worldwide system of measurement. அப்போ இரண்டாம் உலக போருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் ஒரே யூனிட்டை தான் யூஸ் பண்ணாங்க. ஹென்ஸ் எஸ்ஐ, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். சிஸ்டம் ஆஃப் யூனிட் வாஸ் டெவலப்டு அண்டு ரெக்கமெண்டட் பை ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட் அண்ட் மெஷர் அட் பாரிஸ் இன் 1960 ஃபார் இன்டர்நேஷ்னல் யூசேஜ். சரி, இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் ஒரே யூனிட்டை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போட்டிருக்காங்க. அப்போது எஸ்ஐ சிஸ்டம் அண்ட் யூனிட். எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட் இஸ் மாடர்னைஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ்டு ஃபார்ம் ஆஃப் த ப்ரீவியஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட். அப்போ எஸ்ஐ சிஸ்டம்ன்றது ப்ரீவியஸ் சிஸ்டத்துலேருந்து ஒரு மாடர்னைஸ் பண்ணது, நவீனமயமாக்கப்பட்டது. இட் இஸ் அக்செப்டட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த கண்ட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களாலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி சர்டைன் செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட் ஃப்ரம் விச் டெரைவ்டு யூனிட் ஆர் அப்டைன்டு பை ப்ராப்பர் காம்பினேஷன். ஸோ இது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அண்டு டெரைவ்டு குவான்டிட்டி. ஸோ இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராப்பர் காம்பினேஷன். அப்போ தேர் ஆர் 7 ஃபண்டமெண்டல் யூனிட் இன் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட். எஸ்ஐ சிஸ்டத்தில் 7 ஃபண்டமெண்டல் யூனிட் இருக்குது. தேர் ஆல்சோ நோன் அஸ் பேஸ் யூனிட். இதை தான் வந்து நம்ம அடிப்படை அளவு பேஸ் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதில் பாருங்கள், இப்போது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி என்னென்ன இருக்குது அப்படின்னா, த யூனிட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் கால்டு ஃபண்டமெண்டல் யூனிட். அப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் தான் ஃபண்டமெண்டல் யூனிட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, லென்த்து, மாஸு, டைமு, டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ அதனுடைய யூனிட் கொடுத்துருக்காங்க. மீட்டர், கிலோகிராம், செகண்ட், கெல்வின், ஆம்பியர், கேண்டிலா, மோல். ஸோ அதனுடைய சிம்பிள் ஸ்மால் எம், கேஜி, எஸ், கே, ஏ, கேண்டிலாவுக்கு சிடி, மோலுக்கு எம்ஓ, எல். வித் த ஹெல்ப் ஆஃப் த 7 ஃபண்டமெண்டல் யூனிட் ஃபார் அதர் derived quantities are obtained and their units are given below in the table. ஸோ இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம derived quantity and their unit பற்றி பார்க்க போகிறோம். இப்போது derived quantity என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ஏரியா. ஏரியாவை நம்ம எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணலாம்? லென்த் இன்ட்டு பிரெத்து. சரியா? லென்த்து பிரெத்து தான் ஏரியா. லென்த்தோட யூனிட்டு மீட்டரு, பிரெத்தோட யூனிட்டு மீட்டரு. ஸோ யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயருன்னு வரும். வால்யூம் பாருங்கள், ஏரியா இன்ட்டு ஹைட்டு தான் வால்யூம். அப்போ அதனுடைய யூனிட்டு, அப்போ ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயரு, ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீட்டரு. அப்போ தேர்ஃபோர் மீட்டர் க்யூபு. டென்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம். மாஸோட யூனிட்டு கிலோகிராமு,
வால்யூமுக்கு மீட்டர் கியூபு. இங்கே டிவைடில் இருக்கிறதுனால இது மேலே வரும்போது என்ன ஆகிடும், எம்எஸ் மீட்டர் -3ன்னு மாறிடும். அப்போ வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டரு, டிஸ்டன்ஸு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு மெஷர் பண்ணும். அப்போ மீட்டரு, டைமுக்கு செகண்டு. மொமெண்டம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ யூனிட்டு மாஸுக்கு கிலோகிராம், வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்டு. ஆசிலரேஷனுக்கு வெலாசிட்டி பை டைமு, வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்டு, டைமுக்கு பர் செகண்டு. அப்போ இந்த டைம் மேலே போகும்போது எம்எஸ் பவர் -2ன்னு மாறும். ஃபோர்ஸு மாஸ் இன்ட்டு ஆசிலரேஷன். ஸோ தேர்ஃபோர் மாஸோடைய எஸ்ஐ யூனிட்டு கிலோகிராமு, ஆசிலரேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரு ஆர் நியூட்டன். ப்ரெஷருக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு ஏரியா, ஃபோர்ஸுக்கு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், ஃபோர்ஸோடைய எஸ்ஐ யூனிட்டு நியூட்டனு, ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயரு ஆர் பாஸ்கலு. எனர்ஜி வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு, நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூலு. சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் டிவைடட் பை லென்த்து, நியூட்டன் per மீட்டர். ஸோ ரிமைனிங் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.